கத்துறதுக்கு வேணா நேஷனல் அவார்டு கொடுங்க இந்த பத்துக்கு. கத்திங்க நேக்குறாங்க இருக்காங்க படத்துல நல்லா சொல்றாங்கல்ல, அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. தப்பா சொல்ல முடியாது. சூர்யா சூப்பர் நடிச்சிருக்காரு, செட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. சிவா டைரக்ஷன் சரியில்லை, அவ்வளோ வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூர்யா திட்டம் அவசியம் இல்லை, படம் நல்லா பண்ணியிருந்தாங்க சிவாவை தவிர வேற எல்லாம் மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருட்டாக ஒரு பிரம்மாண்டமாக எதுவுமே இது பண்ணுற மாதிரி தெரில, இருட்டில் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் சொல்கிற அளவு இவ்வளோ மோசம் சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். அப்படிதான் நாங்களும் பயந்துட்டே வந்தோம். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. வில்லனை பார்த்தா பயம் வருது. நான் இத்தனை படம் போனேன்ல, முறையாக ஒரு படத்துக்கு நான் கத்தாமல் வந்தது இந்த படம் தான் ப்ரோ. நல்ல தொண்டையோட வெளியே வந்தது இந்த படம் தான் ப்ரோ. அவங்களே கத்தி எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு சும்மா உட்காந்து பார்த்தா போ. வேணா தூங்கிட்டான் ப்ரோ பாதி படம். தூங்கிட்டு நேரம் வைத்திருப்பீங்க. அது அவங்க கொடுத்த ஹைப்பு ப்ரோ. 2000 கோடி போதும், அவங்களா சொல்லி அவங்களா ஹைப் ஏற்றி விட்டது. அவங்க சும்மா படம் ரிலீஸ் அப்படியே விட்டுருந்தா இவங்க ஹைப் இல்லாமல் போயிருப்பாங்க. அவங்க 2000 கோடினா அவங்க எதிர்பார்த்தது என்னது, KGF 2 அதுக்கெல்லாம் மேலே அவங்க எதிர்பார்த்துட்டு போனாங்க. அங்கே வேறு மாதிரி இருந்தது. அதுதான் இல்லை சவுண்டு தான் ரொம்ப சவுண்டு கம்மி பண்ணாங்க. ஆனால் கத்திட்டே தான் இருக்காங்க, படம் ஃபுல்லாக கத்திட்டே இருக்காரு. நாமளும் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க, கத்திட்டே இருக்கிறதுனால இரிட்டேஷனாக இருக்குது. அது கம்மி பண்ணிட்டா இந்த படம் வந்து தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார், சவுண்டு பிரச்சனை இல்லை, அவங்க பேசுகிறது நார்மலாக பேசுகிறாங்க தான், கத்திக்கிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக. அதனால் அந்த ட்ரைப்ஸு அந்த காலத்தில் மனுஷங்கள்லாம் இப்படி தானே இருந்திருப்பாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருட்டாக ஒரு பிரம்மாண்டமாக எதுவுமே இது பண்ணுற மாதிரி தெரில, இருட்டில் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட்டையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு இரிட்டேஷனாக இருக்குது அந்த இடம். சூர்யா பர்ஃபார்மன்ஸு நல்லா பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெசென்ட்டில் அவங்க பேசுகிற டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப காமெடின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் காமெடியாக தெரியல, ஒர்க் அவுட் ஆகல அதெல்லாம் சரியா. சவுண்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அது அந்தளவுக்கு கை கொடுக்கல படத்துக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், விஷுவலாக இன்னும் கொஞ்சம் டீட்டாக பண்ணிக்கலாம். அதான் சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. சூர்யா தான் படத்துக்கு ப்ளஸ். கங்குவா தான் சூர்யா பின்னி எடுத்துட்டாரு, சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்கு. கொஞ்சம் கதை மட்டும் புரியாத மாதிரி போகுது. கத்துறதுக்கு வேணா நேஷனல் அவார்டு கொடுங்க இந்த பத்துக்கு. கத்திங்க நேக்குறாங்க. எனக்கு அந்த கண்ணாடி தலைவலி, ஒரே தலைவலி, தூங்கவும் முடியல என்னால். ஆமாம், அதாவது தலைவலி, கண்ணு வலி, கண்ணெல்லாம் பூசுது. அப்படின்னும் சொல்லலாம், இப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் டால்பி ஐட்டம்ஸ் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்னா, நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. என்ன பிடிச்சதுன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. சூர்யா நல்லா நடிச்சிருக்காங்கன்னா அந்த நியூ இதுக்கும் ஓல்டு இதுக்கும் அந்த டச்சு சிங்க் ஆகுற மாதிரி ஒரு சீன் நல்லா இருந்ததுண்ணா. அது என்ன குறை, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. நல்லா இருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருந்தது. சொல்லு, ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்காது, பெரியவங்க பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் இதுதான் இருக்குது, கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது, பட் ஓகே பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, எல்லாமே நியூ அப்ரோச் தான், எல்லாம் நல்லா இருந்தது. அது மியூசிக் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பழங்குடிகள் தான் இதை எடுத்திருக்காங்க நிறையா. ஸோ பழங்குடிகளோட வாழ்க்கை முறையும் போது இது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாகுபலி மாதிரியே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது கிடைக்காது. இப்படி தான் இருக்கும், அப்போ இப்படி தான் வாழ்ந்தாங்க, அதை தான் காட்டியிருக்காங்க அவங்க. அவ்வளோ அதான் இவங்க ஃபுல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில் இங்கே எடுத்தாலும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. இல்லை பாரியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் பழங்குடிகள் பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதில் அவர் அந்த மேலோட்டமாக சொன்னதை இவங்க கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே பாரிங்கிற பேரை இங்கே கங்குவாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ தான் எனக்கு தோணுது. அங்கே நீலங்கிறத இங்கே கொடுவாவாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ தான் எனக்கு தோணுது. இல்லை, நான் அதை படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு புரியுது, அவ்வளோதான். இல்லை 3D எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது புதுசாக இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணதில்லை. எனக்கு இந்த படம் எல்லோரும் சொல்கிற அளவு இவ்வளோ மோசம் சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். எஃபெக்ட் ஆமாம், டிஎஸ்பி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் சவுண்டை. ஆமாம், உண்மையிலே அது வந்து ஒரு மைனஸாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காது இறையுது, குழந்தைங்களாம் ரொம்பவே பயப்படுறாங்க சவுண்டு அதிகமாக இருக்கிறதுனால. என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச காட்சி, சிறந்த காட்சி? எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 சீனே கோயின்சைட் பண்ணது நல்லா இருந்தது. சும்மா பிடிக்கல படத்தில், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா கத்திக்கிட்டு இருக்கானுங்க, லவுடாக இருக்கே தாண்டி வேறு எதுவுமே இல்லை படத்தில் பெருசாக.
ட்ரைபிள்னா அப்படி தான் இருப்பாங்க, கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் லைக் ஃபார் எவ்ரி செகண்ட் கத்திக்கிட்டே இருந்தால் படம் பார்க்குறது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அது ஒன்று தான். நோலன் லெவல் டிரான்சிஷன் இருந்தது. கம்பேர் ப்ரோ, என்ன ப்ரோ பேசுறீங்க? சிவா எங்க, நோலன் எங்க, அதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவன் பேசுற ஏன்டா நீ? நான் இத்தனை படம் போனல முறையா ஒரு படத்துக்கு நான் கத்தாம வந்தது இந்த படம் தான் ப்ரோ. நல்ல தொண்டையோட வெளியே வந்தது இந்த படம் தான் ப்ரோ. அவங்களே கத்தி எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு சும்மா உட்காந்து பார்த்தா போ. வேணா தூங்கிட்டான் ப்ரோ பாதி படம். தூங்கிட்டு நமக்கு மைக் திருப்பீங்க. யார் தூங்கினாலும் தெரியும். இல்ல ப்ரோ, இங்க ஒரு தப்பானே அவன் எங்க அவன் சொல்றான், நீ மட்டும் தான் சிரிக்க, வேற யாரும் சிரிக்கலான்னு கேட்டான். பார்த்தா தூங்கிட்டாங்க, அதான் சிரிக்கல, அதை தெரிஞ்சுக்கணும் அவன். அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளோதான் ஒன்று ப்ரோ. எது தப்பா சொல்ல முடியாது ப்ரோ. சூர்யா சூப்பர் நடிச்சிருக்காரு, செட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. சிவா டைரக்ஷன் சரியில்லை, அவ்வளோ வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்குன்னு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூர்யா நல்லா தான் சூர்யா திட்டன்னு அவசியம் இல்லை, படம் நல்லா பண்ணியிருந்தாங்க சிவாவை தவிர வேற எல்லாம் மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, அதை பார்த்து தான் நாங்கள் அழுதுட்டு இருந்தோம். சென்டிமெண்ட் லாஸ்ட்ல உயிர் உங்களுடையது தேவி அவர் கார்த்தி அவரே உயிர் உங்களுடைய தேவின்றாரு அவரு. நாங்கள் என்ன பண்றது புரிய மாட்டோம். நாங்கள் எங்களை அதான் ப்ரோ நாங்கள் சொல்கிறோம். நான் தான் சொல்கிறேன், நான் சூர்யா அவ்வளோ ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டுருக்காங்க. சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. சிவா மட்டும்தான் ப்ரோ சொதப்பியிருக்காரு அங்கே. மற்றபடி இது எல்லாமே உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டிலேருந்து ஆக்ஷன் சிஜி எல்லாவுக்கும் நல்லா இருக்கு. சிவா மட்டும் சொதப்பிட்டாரு, வேற எதுவும் இல்லை. சிவாவை தாண்டி இந்த படம் வேற யார்கிட்ட கொடுத்துருக்கலாம்? என்னடா சொல்றது, யார்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆமாம், உண்மையாக தான். அவர் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட், பொண்ணு பாசம் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. யார் கண்கலையும் வராங்க? அது காது வலிக்குதுன்னு கண்கலையும் வருவாங்க. கத்தினே என் ஸ்னாப் ஸ்டோரி பார்க்குறீங்களா, கத்தினே இருக்காங்க பொண்ணும் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். அவ்வளோதான் ப்ரோ. இவர் கொடுத்த 200 100 தீஷா பத்தனைக்கு பார்த்தான், அவ்வளோதான். மீதி 100 மீதி சிவா கிட்ட கேட்டுவோம். ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப மட்டையான கதைக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்ட மாதிரி தெரிஞ்சு. சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 பேக் வச்சது, கஷ்டப்பட்டு நடிச்சது, கத்தி நடிச்சது தேவையே இல்லாத மாதிரி இருந்தது. அது கதை ஒரு கண்டினியூட்டிவாகவே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவர் கேட்குறப்ப அந்த மாதிரினா நிறையா படம் அப்படி தானே. அவங்க கேட்குறப்ப கதை நல்லா இருக்கும், அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது வருமா வராதான்னு சொல்ல முடியாது யாராலையும். அது குறை சொல்கிறது இல்லை. லைக் இப்போ படம் பண்ணியிருக்காரு, அவர் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல. இப்போ ப்ரீவியஸ் படத்தில் பண்ண மிஸ்டேக் இந்த படத்தில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். லைக் அவர் அது ரிப்பீட்டடிவாக பண்ணுறப்போ நம்ம அது யாரை குறை சொல்ல முடியும்? அது அவரோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். இப்போ அவர் கதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். இப்போ இது லைக் இப்போ இந்த மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் படத்தில் அவர் பண்ணக்கூடாதுல்ல. மேபி அடுத்த வர டேரக்டர் இதே மாதிரி கதை எடுக்கிறப்போ நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா இல்லைன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அவ்வளோதான். அது அவங்க கொடுத்த ஹைப்பு ப்ரோ. 2000 கோடி போதும், அவங்களா சொல்லி அவங்களா ஹைப் ஏற்றி விட்டது. அவங்க சும்மா படம் ரிலீஸ் அப்படியே விட்டுருந்தா இவங்க ஹைப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க 2000 கோடினா அவங்க எதிர்பார்த்தது என்னது, KGF 2 அதுக்கெல்லாம் மேலே அவங்க எதிர்பார்த்துட்டு போனாங்க. அங்கே வேறு மாதிரி இருந்தது. அதுதான் கிரிட்டிக் கரெக்டாக ப்ரோ. அப்படின்னா தான் அடுத்து ஒரு நல்ல படம் அவங்களால ட்ரை பண்ண முடியும் அடுத்த வாட்டி. பரவாயில்ல, ஃபெயிலியர்னு எல்லாருக்கும் வர்றது தானே. வந்தால் அடுத்த வாட்டி நல்ல படம் பண்ண, அவ்வளோதான். முடிஞ்சதை பற்றி நினச்சி என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த படம் ஃபெயிலியர்ஸ்னால் அடுத்த படம் இல்லை நம்ம எல்லாரும் திட்டுறாங்களா, அடுத்ததில் அவர் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணும். இந்த பாசத்தை சென்டிமெண்ட்டே வச்சு ட்ரை பண்ணாமல் அடுத்து அவர் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவார், அவ்வளோதான்.